நீங்க கொரியால பார்த்த ஒரு கல்ச்சர் இல்லாட்டி ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போய் அது உங்க லைஃப்க்கு நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னா என்னன்னு சொல்வீங்க? ஆக்சுவலாக டூ திங்ஸ் அது. ஒன்று வந்து நம்ம சினிமாவை வேலையை நான் ஆல்மோஸ்ட் 14 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் அது. ஸோ நமக்கு என்னென்னா பிளானிங்னு ஒரு விஷயம் இங்கே இருக்க ப்ரொடியூசர்ஸ்லேருந்து நம்ம டைரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லாரும் எதிர்பார்க்குறது அதுதான். அந்த பிளானிங் நம்மளை விட ஒரு நல்ல ஒரு பிளான் இருக்குது. பிகாஸ் என்னென்னா இங்கே நான் வந்து நாளைக்கு காலையில் விஷயம் பார்த்துக்கலான்னு நம்ம ஒன்று விடுவோம்ல, அது அங்கே கிடையாது. நாளைக்கு காலையில் இதுதான் ஃபர்ஸ்ட் ஷாட், செகண்ட் இது தான் அப்படின்னு ஒரு பிளானிங். அது பிளான் இல்லைன்னா அடுத்த ஒரு 1 மந்த் அங்கே ஷூட் அங்கே பாசிபிள் இல்லை. ஸோ அந்த பிளானிங்கு எனக்கு பெரிய லேர்னிங்காக இருந்தது அது. ஸோ அந்த ஒரு விஷயம். செகண்ட் வந்து நம்ம ஒரு ஊருக்கு போயிருக்கோம். ஊருக்கு போகும்போது டெய்லி நம்ம பார்க்குறவங்க எல்லாருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ், நமக்கு யாருன்னே தெரியாதவங்க. ஸோ இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸை பார்க்கும்போது நம்ம என்னவா ரியாக்ட் பண்ணுறோமோ அதுதான் நம்ம. ஸோ நிறையா இடங்களில் வந்து படம் ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் இந்தியா வந்ததுக்கப்புறம் நான் யார் அப்படிங்கிறது நிறைய இடங்களில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது சில நேரங்களில் நம்ம நல்ல ஃபேஸை காமிச்சிருப்போம், சில நேரங்களில் நம்ம ஒருத்தர்கிட்ட முகம் சரியாக காமிச்சிருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து மாற்றிக்கணும்னு நினச்சது 2 விஷயம்.